प्राप्त वेदांत युगार्थ बोधम श्री श्रीनिवास गुरुम आश्रयामः। वरददेशिक कृपापात्रम वरवरमुनि कुलोद्भवम आचार्य हृदय प्रवीणम वंदे संपत्कुमार गुरु श्रीशैलेश दयापात्रम दीपक्त्यादि गुणार्णवम यतीन्द्र प्रवलं वंदे रम्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म रामोगतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीयப்பதியான சர்வேஸ்வரன் கிருபையால நாம் ஸ்தோத்திர வகுப்பு, அருளிச்செயல் வகுப்பு இவற்றையெல்லாம் நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த ஸ்தோத்திரங்கள் நாம என்னென்ன ஸ்தோத்திரங்களை பயின்று வந்தோமோ அந்த ஸ்தோத்திரங்களை பத்தின ஒரு அனுபவம், அந்த ஸ்தோத்திரங்களுக்கு உண்டான அர்த்தம் என்ன, அந்த ஸ்தோத்திரங்களுக்கு உண்டான கருத்து என்ன, அந்த ஸ்தோத்திரங்கள் வழி சொல்லப்பட்ட விஷயம் என்ன, அதுல உண்டான சாரமான அர்த்தம், அந்த சாரமான அர்த்தத்தை நாம ஒவ்வொரு வாரத்தின் இறுதி நாள்கள்ல 2 நாள்கள் அனுபவிச்சுட்டு வரோம். அதுல தேவராஜ அஷ்டகம் அந்த 8 ஸ்லோகம் பார்த்தோம். தேவராஜ மங்கலம் அதுல உண்டான 13 ஸ்லோகத்தையும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நமக்கு விஷயம் பிரார்த்தனா பஞ்சகம். ஆக பிரார்த்தனை ரொம்ப முக்கியம். வேண்டுதல்னு சொல்றோம், பிரார்த்தனை வழிபாடுன்னு சொல்லலாம், வேண்டுதல்னு சொல்லலாம், பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனா பஞ்சகத்துக்கு என்ன விசேஷம்னா, இது நித்திய அனுசந்தானத்துல சேர்க்கப்பட்ட பிரார்த்தனா பஞ்சகம். எத்தனையோ பஞ்சகங்கள் இருக்கு, இருந்தாலும் இது எம்பெருமானாரை நோக்கி நாம் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை, வேண்டுதல், வழிபாடுன்னு சொல்லலாம். அதுல இந்த பிரார்த்தனா பஞ்சகத்தை பெரியவர்கள் எல்லாம் நித்திய அனுசந்தானத்திலே நமக்கு அதை சேர்த்துள்ளார்கள். திருநாராயணபுரத்துல இங்க தினந்தோறும் தாயார் சன்னதியில தலையம்சி தாயி தீர்த்தெடுக்கிற சமயத்துல சதுஸ்லோகியும் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல 2 ஸ்லோகம், கத்தியத்திரயத்துல முதல் சூர்ணிகை சேவிக்கிறது வழக்கம். அங்கேருந்து உடையவர் சன்னதியில கற்பூர ஆரத்தி சேவிச்சுட்டு அவாசினி முதலியாண்டானும் தீர்த்தெடுக்கக்கூடிய சமயத்துல இந்த பிரார்த்தனா பஞ்சக ஸ்லோகத்தை சேவிக்கணும். வெறுமனே இந்த 5 ஸ்லோகம் இல்லை, இதோட காஷாய சோபி நச்சேத் ராமானுஜே தேசா சதுரக்ஷரி, அப்புறம் புண்ணியாம்போஜ விகாசாய, இந்த 8 ஸ்லோகங்கள் 5ஓட சேர்த்து 8. இதுல 5 ஸ்லோகம் இருக்கு. பலஸ்ருதி 1 ஸ்லோகம் 6 ஸ்லோகம் இருக்கு. அதையும் சேர்த்து 9 ஸ்லோகமா நாம சேவிக்கிறோம். அதையும் நாம வழக்கத்துல வச்சுட்டு இருக்கோம். அந்த 9 ஸ்லோகமே இந்த ஒய்யாரம்ல நாம சந்த ரூபத்துல சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு திருவாதிரைக்கும் நாம அதை சேவிக்கிறோம். அப்படி சேவிக்கிற காலத்துல இதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா? அனுசந்தானம்னு சொன்னா வெறுமனை பாராயணம் பண்றது இல்லை, வெறுமனை சேவிக்கிறது இல்லை, வெறுமனை சொல்றது இல்லை, அந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டு பண்ணக்கூடிய அந்த சேவிக்கக்கூடிய அந்த பாராயண கோஷ்டிக்கு அர்த்தானுசந்தானம்னு பேர். இப்ப நித்தியானுசந்தானம்னு வச்சுட்டு இருக்கோம், நித்திய அனுசந்தேய ஸ்தோத்திர மாலான்னு வச்சுட்டு இருக்கோம். ஆக அந்தந்த நித்திய அனுசந்தான உண்டான அந்த நித்திய அனுசந்தேயத்துக்கு உண்டான ஸ்தோத்திரங்கள் என்ன, அனுசந்தானத்துக்கு உண்டான பாசுரங்கள் என்ன, அதற்குண்டான அர்த்தத்தோட சேர்ந்து பண்ணக்கூடியதுக்கு அனுசந்தானம். வெறுமனை சேவிக்கிறதுக்கு அனுசந்தானம் இல்லை, அந்த அர்த்த விசேஷம் மனசுல ஓடணும். அப்போ சொல்லும் பொருளும் சேர்ந்து ஒரு சுவையை நமக்கு கொடுக்கும். அது ஒரு அற்புதமான ருச்சி. அந்த ருச்சியை நாமமும் அனுபவிக்கணும், உங்களோடு சேர்ந்து அடியேனும் அனுபவிக்கணும். அந்த ஒரு ருச்சிக்கு ஒரு போக்கு வீடாக அந்த சின்ன சின்ன ஸ்தோத்திரங்களை நாம சந்த கிரமத்துல சொன்ன ஸ்தோத்திரங்களை எல்லாம் அர்த்த கிரமத்துல ஓரளவுக்கு கருத்தோட சேர்ந்து பார்க்கிறோம். நமக்கு அதுல ஒரு பாவம் உண்டாகும். அப்ப அந்த ஸ்தோத்திரம் சேவிக்கின்ற காலத்துல அந்த அர்த்தத்தோட சேர்த்து அனுசந்தானம் பண்ணிக்கிற காலத்துல நம் மனதிற்கு ரொம்ப ஹிதமா இருக்கும். அதுல நமக்கு ஒரு திருடம் வரும், அந்த அனுபவம் தனி ருச்சியா இருக்கும். அதையே நாம அவலம்பமாக கொண்டு அந்த எதிராஜனுடைய அந்த கிருபையை காரே கருணை ராமானுஷன்
அந்த ராமானுஜருடைய அந்த கருணையே ஒரு வழியாக வைத்து இந்த பிரார்த்தனா பஞ்சகங்கிற இந்த சின்ன ஒரு ஸ்துதி நூல், இந்த ஸ்தோத்திரத்தை நாம அனுபவிக்க தொடங்குவோம். ஆக இந்த பிரார்த்தனா பஞ்சகத்தை அருளி செய்தது சுதப்பிரகாசிகாச்சாரியர் ஆச்சாரியர். அவர் ஸ்ரீ பராசர பட்டர் வம்சத்துல வந்தவர். வரதவாத்சரியர்னு சொல்லக்கூடிய அந்த சுவாமியோட சிஷ்யர். அவர் முதல் ஸ்லோகத்தை விண்ணப்பிக்கிறார். யதீஸ்வர ஸ்ருணு ஸ்ரீமன் கிருபயா பரயா தவ மம விஜ்ஞாபனமிதம் விலோக்கிய வரதம் குரு. ஆக வரதம் குருன்னு சொல்லி அந்த நடாதுரம்மாள், அந்த வரத வாத்சல்யர், அந்த சுவாமியை பிரார்த்திக்கிறார். ஆக நாம செய்யக்கூடிய நூல், அந்த நூலுக்கு முதல்ல அந்த நூலுக்கு உண்டான விஷயம், நாம அந்த ஸ்தோத்திரத்துல யார ஸ்தோத்திரம் பண்ண போறோமோ, யார நம்ம பிரதிபாத்தியம் பண்ண போறோமோ, யார நம்ம நிச்சயப்பட்டு அறுதியிட்டு காட்ட போறோமோ அவரை முதல்ல அழைக்கணும். அப்புறம் ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியனுடைய அருள் நமக்கு வேணும், அந்த ஆச்சாரியனுடைய கிருபை நமக்கு வேணும். ஆக முதல் மங்கள ஸ்லோகத்துல இதை மூணையும் சேர்த்து அமைத்து விடுவார்கள். முன்னன் திருவாய்மொழி பிள்ளை தாம் உபதேசித்த நேர் தன்னின்படியார். அந்த திருவாய்மொழி பிள்ளை உபதேசித்தார். தன்னின் படியை தரவாத சொல் மறவாள முடி தன் அன்புரன் செய் உபதேச ரத்தினமாலை தன்னை. ஆக என்னுடைய ஆச்சாரியன் அந்த முன்னன் திருவாய்மொழி பிள்ளை தாம் உபதேசித்தனே அந்த நேர் தன்னின் படியை அந்த மனவாள மாமி நான் சொல்ல போறேன். யாருடைய கிருபையால? முன்னன் திருவாய்மொழி பிள்ளை தாம் உபதேசித்தார். என்னுடைய ஆச்சாரியர் உபதேசித்தார் உபதேச ரத்தினமாலை. இந்த உபதேச ரத்தினமாலையை அவருடைய கிருபை, அவருடைய அருள் அப்படின்னு அந்த ஆச்சாரியனுக்கு முதல்ல நமஸ்காரம் பண்ணணும். சரி, இந்த உபதேச ரத்தினமாலையினால என்ன பிரயோஜனம்னு கேட்டோம். எந்த எதிராசர் இன்னருளுக்கென்றும் இலக்காகி சதிராக வாழ்ந்திடுவதா. இப்ப யாரும் இந்த உபதேச ரத்தினமாலை தினந்தோறும் அனுசந்தானம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எந்த எதிராசர் இன்னருள், அந்த எம்பெருமானாருடைய பரிபூர்ண அருளுக்கு இலக்காக சதிராக வாழ்ந்திடுவர். இங்கேயும் நன்னா வாழ்ந்திடுவார்கள், அங்கேயும் நன்னா வாழ்ந்திடுவார்கள் சேர்த்து காட்டுறார். ஆக எந்த ஒரு நூலையும் தொடங்குகிற காலத்துல ஆச்சாரியனுக்கு நமஸ்காரம் பண்றோம். குரு வணக்கத்தோட தொடங்குறது. இந்த நூல்ல சொல்லப்பட்ட விஷயம் என்ன, அதுல கிடைக்கக்கூடிய பயன் என்னங்கிறத கடைசியில சொல்லி முடிப்பார்கள். அப்படி இந்த இடத்துல விலோக்கிய வரதம் குரு மம விஜ்ஞாபனம் இதம் விலோக்கிய வரதம் குரு. அடியனுடைய அந்த விண்ணப்பத்தை கேட்கணும் அப்படின்னு ஆச்சாரியரை பார்த்து சொல்றார். யார் அந்த ஆச்சாரியர்? நடாதுரம்மாள். இப்பேற்பட்ட ஆச்சாரியர் விலோக்கிய வரதம் குரு. நடாதுரம்மாள்கிட்ட காலக்ஷேபம் கேட்கறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த நடாதுரம்மாள்கிட்ட காலக்ஷேபம் கேட்டுத்தான் இந்த சுதப்பிரகாசிகாச்சாரியர்னு அவருக்கு பேர் கொடுத்துருக்கமே, அவருக்கு சுதர்சன பட்டர்னு பேர். பிரம்மசூத்திரத்தை இயற்றியது வியாசர். அந்த பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதி வச்சது பகவத் ராமானுஜர். அந்த 9,000 படி கணக்குக்குள்ள அந்த பாஷ்யத்துக்கு 36,000 படி கணக்குல ஒரு விரிவுரை எழுதி வச்சார். விளக்க உரையை அமைந்தது. அதற்கு சுதப்பிரகாசிகான்னு பேர். ஆக பிரம்மசூத்திரம், அந்த சூத்திரத்துக்கு ஒரு பாஷ்யம். அந்த பாஷ்யத்துக்கு பேர் யாரும் வைக்கல. அந்த பாஷ்யத்தை பிரம்மசூத்திர பாஷ்யம் முடிஞ்ச அப்புறம் அந்த பாஷ்யத்தோட ஓலைச்சுவடைய கொடுத்து அனுப்பி வைக்கிறார் காஷ்மீர் சாரதா பீடத்துக்கு. அங்க இந்த பாஷ்யத்துக்கு உண்டான அந்த ஓலைச்சுவடியை கொண்டு சேர்க்கிறார்கள். உடனே எடுத்து பார்த்தா சாரதா தேவியான சரஸ்வதி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு. இதுக்கு ஸ்ரீபாஷ்யம்னு பேரு, அவருக்கு பாஷ்யகாரம்னு பேரு. ஆக பாஷ்யகாரர் அவர் பண்ண கிரந்தத்துக்கு ஸ்ரீபாஷ்யம். இந்த 2 பேரையுமே வழங்கி கொடுத்தது சரஸ்வதி தேவி. அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஒரு விளக்க உரை அதை செய்து கொடுத்தார் இந்த சுதர்சன பட்டர். அவருக்கு தான் சுதப்பிரகாசிகாச்சாரியார்னு பேரு. அந்த வியாக்கியானத்துக்கு சுதப்பிரகாசிகா அப்படின்னு பேர். இதே ஆச்சாரியர், இந்த சுதப்பிரகாசிகாச்சாரியர் இந்த பிரார்த்தனா பஞ்சகம்
ஸ்தோத்திரத்தை எம்பெருமான நோக்கி விண்ணப்பம் பண்றாரே, இந்த சுவாமி தான் கத்திய திரயத்துக்கும் வியாக்கியானம் பண்ணியிருந்தார். சரணாகதி கத்தியத்துக்கு அற்புதமான வியாக்கியானம். அதனால அதற்கும் சுத பிரகாசிகா அப்படின்னு பேரை சொல்றோம். அதுக்கப்புறம் தாத்பரிய தீபிகா வேதார்த்த சங்கிரகத்துக்கு, அதுக்கும் இந்த தாத்பரிய தீபிகா வேதார்த்த சங்கிரகத்துக்கு இதே சுத பிரகாசிகாச்சாரியர். ஆக சுதர்சன பட்டங்கிறது இயற்பெயர். அந்த பாஷ்யத்தை முன்னிட்டு பெருமையாக சுத பிரகாசிகாச்சாரியர் சுத பிரகாசிகாச்சாரியர்னு கூப்பிடுவார். அந்த திருநாமம் இவருக்கு மட்டும்தான் பொருந்தும். அவர் விண்ணப்பம் பண்றார், யதீஸ்வர, ஈஸ்வரர்கள் லோகத்துல நிறைய பேர் இருக்காங்க. எல்லோரும் தன்னை ஈஸ்வரர்கள்னு சொல்லிக்கிறாங்க. கொஞ்சம் சொந்தமா ஒரு வீடு இருந்தா போதும், உடனே தன்னை பெருமையா அந்த வீட்டுக்கு நான் தான் ஈஸ்வரன், நான் தான் இந்த வீட்டுக்கு தலைவன் தான். கொஞ்சம் பெருசா இருக்கு, பெரிய மாளிகையா இருக்கு, நான் தான் ஈஸ்வரன், நான் தான் அந்த மாளிகைக்கு நான் தான் அதிபதியா இருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெருசா அரண்மனையா இருக்கு, நான் இங்க ஈஸ்வரன், நான் தான் ராஜாங்க. ஆனா எல்லோரும் ஈஸ்வரர்களா கண்டிப்பா ஆக முடியாது. கொஞ்ச நாள் தான் அந்த செல்வமும் எல்லாமே கொஞ்ச நாள்ல வேறும். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த கால சிதைய பானையர். ஆக நிறையற்ற அந்த செல்வத்தை சொல்லு எல்லோரும் தன்னை ஈஸ்வரர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அப்ப நிலையான செல்வம் என்ன? ஞானபக்தி வைராக்கியம்தான் நிலையான செல்வம். அந்த செல்வத்துடையவர்கள் தான் ஈஸ்வரர்கள். அதுல யதீஸ்வரர். ஆக யதின்னு சொன்னாலே காசாயத்தை தரிச்ச சன்னியாசிகள் அர்த்தம். நாதமுனிகள்னு சொல்றோம், யாமுன முனிகள்னு சொல்றோம், ராமானுஜ முனின்னு சொல்றோம், பரவர முனின்னு சொல்றோம். நஞ்சியருக்கு நஞ்சியர்னு பேரு. ஆட்கொண்ட வெள்ளிஜீயர், அருளாள பெருமாள் எம்பெருமானார். இப்படி நிறைய பேர் இருந்தார் சன்னியாசி, நிறைய பேர் யதிகளா இருந்தார், சில பேர் மடாதிபதிகளா இருந்தார். இருந்தாலும் யதீந்திரர், யதிராஜர், யதீஸ்வரர் இந்த திருநாமங்கள் எல்லாம் எம்பெருமானாருக்கு மட்டும்தான் பொருந்தது. அவருக்கே விசேஷமா இருக்கு. எல்லோரும் முனிகள் தான், நாதமுனியும் முனிதான். நாதமுனி காசாயம் தரிச்சிக்கல, இருந்தாலும் அவருக்கு நாத முனிகள்னு பேரு. மனநசீலகா முனிகி, எப்போதுமே அந்த எம்பெருமான சித்தத்துல கொண்டிருக்கார். எப்போதுமே மனசுல துவயார்த்தம் தான், எப்போதுமே மனசுல சர்ம ஸ்லோகார்த்தம் தான், திருமந்திரார்த்தம் தான். அப்படி உள்ள எல்லாருமே முனிகள் தான். அப்போ இந்த யதிகளுக்கு என்ன விஷயம்? இந்த யதிங்கிற சப்தத்துக்கு என்ன விசேஷம்? யதிராஜ சப்ததி, யதிராஜ விம்சதி, இப்படி இப்படி வச்சிருக்கமே. இந்த யதிங்கிற சப்தத்தை ஏத்தி ஏத்தி சொல்றமே ராமானுஜருக்கு. ஆள வந்தார் யதி, யதி ஆள வந்தார் இல்ல, யாமுன முனின்னு சொல்றோம். அப்படி சொல்லிக்கிற காலத்துல அவரும் ஒரு யதின்னு சொல்றோம். தனியா எதிராஜ விம்சதி, எதிராஜ சப்ததி, தனியா யதீந்திரர், எதிராஜர், யதீஸ்வரர் அப்படின்னு உடையவருக்கு மட்டுமே அந்த திருநாமம் அற்புதமாக அமைந்தது. எப்படி ஒரு அன்னமானது பாலையும் நீரையும் பிரித்து கொடுக்குமோ, அது பாலும் தண்ணியும் சேர்த்து வச்சாலும் பாலோட அம்சத்தை மட்டும் சாப்பிடும் அந்த அன்னம். அந்த அன்னமானது நல்ல சுத்தமான தீர்த்தம், நல்ல சுத்தமான தீர்த்தத்துல அப்படியே மிதந்து செல்லும். அந்த அன்னத்தோட உடம்பு முழுக்கவே வெண்ணிறமா வெள்ளவனேன்னு இருக்கும் அன்னம். ஆக நஞ்ஞான துறை நீர் படிந்து, நல்ல ஞானத்துறை, நல்ல ஞானம். பாலையும் நீரையும் பிரித்து பாலை மட்டும் சாப்பிடக்கூடியது, அந்த அளவுக்கு ஒரு வைராக்கியம். உடம்பு பூரா வெள்ளவலேன்னு வெண்மையா இருக்கும், அந்த அளவுக்கு பக்தி. அதுக்குதான் ஸ்ரீமத் பரமஹம்சேத்தியாயின்னு சொல்றோம். பரமஹம்சன்னு சொல்றோமே எதிகளை, அந்த பரமஹம்சங்கிற சப்தம் இருக்கே, இது நாதமுனிகள் தொடக்கமாக மணவாள மாமுனி வரைக்கும் எல்லாருக்குமே பொருந்தும். எல்லோருமே ஞான பக்தி வைராக்கியங்களையே செல்வமாக கொண்டவர்கள். அப்படி இந்த யதீஸ்வரர் ஞான பக்தி வைராக்கியத்தோடு கூட இருக்கார். அப்பேற்பட்டவரை யதீஸ்வர.
ஆக ஈஸ்வரனா தான் இருக்காரு. எப்படி ஈஸ்வரனானார்? இந்த லோகத்தில் உள்ள சேதனங்களை எல்லாம் திருத்தி பணிகொண்டு எல்லோருக்கும் வீடு பேறு கிடைக்கும்படி உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு சொல்றோம். ஆக ஈஸ்வரன் சொன்னா அவனுக்கு ஒரு நியமம் இருக்கணும், அவன் கையில ஒரு அதிகாரம் இருக்கணும். அப்படி அதிகாரம் உண்டு. மண்ணின் தலை நின்று உயிர்களுக்கு வீடளிப்பான். இவன் மண்ணிலே நிற்கிறார் உடையவர், விண்ணுக்கு மேலேயும் நிற்பார். ரெண்டிடம் உபயோகபூதி அவருக்கு உண்டு. இந்த மண்ணுலகத்துக்கும் நாயகன் எம்பெருமானார், அந்த விண்ணுலகத்துக்கும் நாயகம் உடையவர். அதுதான் அவருக்கு உடையவர்னு வேறு. இந்த நித்திய பூதி ஆகட்டும், இந்த லீலா விபூதி ஆகட்டும், இது ரெண்டுமே இனிமே உண்மை சொத்து. உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு சாவியே, இங்க எல்லோரையும் நலமா நீ வச்சுக்கும், அங்கேயும் நலமா அனுப்பிச்சு வைக்கும். இப்ப ஞானங்களின் நலம் கொண்டு நாள்தோறும் நைபவருக்கு பானம் கொடுப்பதும் மாதவன். ஆக ஞானங்களின் நலம் இருந்தா தான் அந்த மாதவன் இது தன்னுடைய வீடு பேற்றை கொடுப்பன். இங்க அப்படி இல்லை. ஆசையுடையவருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார். பின் ஆசை இருந்தா போரும், எம்பெருமானை இன்னைக்கு சேவிக்கணும்னு அந்த திருக்கோயிலுக்கு இந்த ஆச்சாரியர்களை மங்களாசாசனம் பண்ணி, ஆழ்வார்களை மங்களாசாசனம் பண்ணி, பிராட்டிமார்களை மங்களாசாசனம் பண்ணி, அப்புறம் எம்பெருமானை யாரு மங்களாசாசனம் செய்கிறார்களோ எல்லோருக்கும் வீடு பேரு. ஆக அப்படி அந்த ஈஸ்வரர் யதீஸ்வரராக இருக்கிறார். யதீஸ்வர ஸ்ருணு, கொஞ்சம் கேட்பீரா? ஸ்ரீமன்னு, அவரை ஸ்ரீமன்னு கூப்பிடுறார். ஆக ஸ்ரீமத் சப்தம், ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நம்ம எழுதுறோம். ஸ்ரீமன் நாதமுனையே நமக, ஸ்ரீமதே ஷடகோபாய நமக, ஸ்ரீமதே விஸ்வக்சேனாய நமக, ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஆக ஸ்ரீமன் ஸ்ரீமத் இது எல்லாமே அந்த எதிராஜனுடைய அந்த செல்வத்தை குறிக்கிறது. அப்படி இவாட்ட என்ன செல்வம் இருந்தது? கைங்கரிய செல்வம் இருந்தது. லக்ஷ்மி சம்பன்னோ லக்ஷ்மணா, லக்ஷ்மணன்னு அவனுக்கு பேர் வச்சார் இல்லையா வசிஷ்டர்? எதுக்குன்னு கேட்டோம். எதுக்கு அவனுக்கு லக்ஷ்மணன்னு பேருன்னு கேட்டோம். லக்ஷ்மி சம்பன்னா, இவனுக்கு பரிபூர்ணமான லக்ஷ்மி கடாட்சம் இருக்கு. அப்ப பெரிய கோடீஸ்வரரா அந்த இளைய பெருமாள்லாம்? இல்ல இல்ல, பிறந்தது முதல் தொட்டில் பருவம் பிடித்தே, முதல்ல தொட்டில்ல போட்டதுல இருந்தே ஓன்னு அலறா லக்ஷ்மணன். வசிஷ்டர் பார்த்தா தொட்டில நெருக்கமா வச்சார். ராமனையும் லக்ஷ்மணையும் நெருக்கமா வச்சு பார்த்தா கொஞ்சம் அழுக குறைஞ்ச மாதிரி இருந்தது. அந்த பக்கம் திரும்பினார், ஓன்னு ஆரம்பிச்சு திரும்ப கூப்பிட்டார். அப்புறம் பார்த்தா இந்த ராமனையும் லக்ஷ்மணனையும் ஒன்னா சேர்த்து போட்டார். அப்படி தொட்டில் பருவம் பிடித்தே சேர்ந்து இருக்கிற காலத்துல இந்த லக்ஷ்மணன் அணைச்சுட்டு தூங்கினார் ஸ்ரீராமன். ஏன்னா இவர் ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷனை படிக்கையில எம்பெருமான அணைஞ்சு சுகமா இருக்கார். ஆக தொட்டில் பருவம் பிடித்து இந்த தன்னடி சோதிக்கு எழுந்தருளும் காலம் வரை அந்த 11,000 வருஷம் முழுக்க முழுக்க ராம கைங்கரியத்திலே ராமானுவருத்தியிலே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அந்த லக்ஷ்மணன் இளைய பெருமாள். அதனால இந்த கைங்கரிய ஸ்ரீ இவருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. பிரகிருஷ்ட விஞ்ஞான பலைக தாமணி, எல்லா விதமான கைங்கரியும் செய்யக்கூடியவர். அப்பேற்பட்ட இவருக்கு லக்ஷ்மணன்னு பேர் வச்சார் வசிஷ்டர். அதே போலத்தான் இங்க ஸ்ரீமன்னு நிறைய கைங்கரியம், திருமலையில கைங்கரியம், தென்னரங்கன் செல்வமுத்தும் திருத்தி வைத்தான் வாலியே, பொன் அரங்கமெண்ணில் மயலே பெருகும் ராமானுஜன். ஆக இந்த திவ்யதேசங்களை எல்லாம் திருத்தி பணிகொண்டு எம்பெருமானுக்கு சேர வேண்டிய செல்வங்களை எல்லாம் சேர்த்து வைத்து திருக்கோயில்களை நன்றாக நடத்தி எல்லோரும் எம்பெருமானை காணும்படி நாரணன் என்று அறிவாரில்லை உற்றுணர்ந்தே உணர்ந்தமே ஞானியல் யோகம் தரும். இப்படி அந்த திருவாய்மொழியின் இன்னிசை மனந்தோறும் இப்படி திருக்கோயில்களையும் திருமாளிகளையும் இல்லங்களிலும் இந்த அள்ளிச்செயலையெல்லாம் ஏற்படுத்தி வச்சு கைங்கரியத்தை எல்லாருக்கும் கொடுத்தோம். இன்னார் இணையார்னு இல்லாம முதல் அதிகாரி தொடங்கி கோயிலுக்குள்ள கர்ப்பகிரகத்துல முதல்ல போய் எம்பெருமானுக்கு விஸ்வரூபம் என்றக்கூடிய அந்த அர்ச்சகர் சுவாமி தொடங்கி இந்த கோயிலை சுத்தி பெருக்கி சுத்தம் பண்ணக்கூடியவர்கள்
தினந்தோறும் திருக்கோயிலுக்கு தானியங்களை சமர்ப்பிக்கப்படுவார்கள். மடப்பள்ளிக்கு தேவையான அந்த பொருட்கள், அப்புறம் மண்பாண்டம், இதையெல்லாம் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி, ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ வண்ணாத்தான் இன்னார் இணையாரும் இல்லாம எல்லோரும் திருக்கோயிலுக்கு கைங்கரியத்துல பங்கு கொள்ளும்படி செய்தார். தானும் கைங்கரிய செல்வத்தோட இருந்தார். எல்லோருக்கும் கைங்கரிய செல்வத்தை கொடுத்தார் அந்த உடையவர். அதுக்காக அவருக்கு ஸ்ரீமன் அப்படின்னு கூப்பிடுறார். அது மட்டும் இல்லை, அந்த எம்பெருமானுக்காகவே அந்த பிரம்ம விசாரம் செய்யக்கூடிய அந்த உத்தர மீமாம்சான்னு சொல்லக்கூடிய பிரம்மசூத்திரத்துக்கு ஒரு பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம். ஸ்ரீபாஷ்யம் ரொம்ப பெருசா போச்சு. அதுக்காக வேதாந்த தீபம், அந்த வேதாந்த தீபமும் பெருசா இருக்கு. அதுக்காக ஒரு வேதாந்த சாரம். அந்த வேதாந்த சாரத்துல சுருக்கமா அற்புதமா சொல்லியிருப்பேன் அந்த சூத்திரத்துக்கு உண்டான அர்த்தங்களை. அந்த இது எல்லாமே பிரம்மசூத்திரத்துக்கு பண்ணின வியாக்கியானம். அதற்கு மேல உபனிஷத்துக்கு பண்ணணும் வியாக்கியானம். சம்பிரதாயத்துல பாஷ்யக்காரன்னு சொன்னா 3 விதமான விளக்க உரைகளை அள்ளி செய்ய வேண்டும். அவளுக்கு தான் பாஷ்யக்காரர்னு பேர். எல்லோரும் பாஷ்யக்காரர் இல்லை. கீதாச்சாரியன் அந்த எம்பெருமான் தானே அவதரித்து சொன்ன பகவத்கீதை, வேதத்தின் அந்தமான பகுதியான வேதாந்தமான உபனிஷதங்கள், வேதையினுடைய பூர்வ காண்டத்தையும் உத்தர காண்டத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய உத்தர மீமாம்சா சொல்லக்கூடிய பிரம்மசூத்திரம். ஆக பிரம்மசூத்திரம், உபனிஷத்து, பகவத்கீதை, இது 3க்கும் பிரஸ்தான திரயம்னு பேர். பிரஸ்தானம்னா அதை ஸ்தாபிக்கிறது. அதனால இதுக்கு பிரஸ்தான திரயம். 3 விதமான நிச்சயிக்கப்பட்ட, உறுதி செய்யப்பட்ட, எடுத்து சொல்லப்பட்ட, மேற்கோளாக காட்டப்பட்ட 3 விஷயங்கள். அது பிரம்மசூத்திரம், இன்னொன்று உபனிஷதங்கள், இன்னொன்று பகவத்கீதை. இது 3க்கும் யாரு பாஷ்யம் பண்ணாலோ அவனுக்கு தான் பாஷ்யக்காரன்னு பேரு. அந்த பேரு இந்த வைதிக சம்பிரதாயத்திற்குள்ள 3 பேருக்குத்தான். பகவத்பாத ஆதி சங்கராச்சாரியர், பகவத் ராமானுஜாச்சாரியர், அப்புறம் ஜெயதீர்த்தர்னு சொல்லக்கூடிய அந்த மத்வாச்சாரியர். இந்த 3 ஆச்சாரியர்கள் தான் இந்த 3 கிரந்தங்களுக்கும் உரையிட்டு அருளி பேருபகாரம் செய்தவர்கள். எல்லோருமே வேதத்தை ஒப்புக்கொண்டார்கள். எல்லோருமே நாராயண பரத்துவத்தை ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அதற்கு மத்தியத்துல சில விஷயங்கள்ல சில கருத்துக்களை உடைய இவர் 3 பேருமே செய்தார்கள். அதுல பகவத் ராமானுஜர் பண்ண பெரிய கைங்கரியம் பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம், ஒரு வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், உபனிஷத்துகளுக்கு வேதார்த்த சங்கிரகம். தனியா உபனிஷத்துக்கெல்லாம் பாஷ்யம் பண்ண போல அது சங்கராச்சாரியார் பாஷ்யம் பண்ணி வச்சுட்டார். அவர் பண்ண பாஷ்யத்துல எங்கெங்க எதை எப்படி கை கொள்ளணுமோ அந்த உபனிஷத்து வாக்கியங்களா எடுத்து இந்த வேதார்த்த சங்கிரகத்தை ஒரு உபன்யாசமாக திருமலையப்பன் முன்பாக அந்த உபன்யாசத்தை செய்தார். அதற்கு வேதார்த்த சங்கிரகம்னு பேர். அதுக்கப்புறம் பகவத்கீதா பாஷ்யம், அப்புறம் 3 கத்தியங்கள், அதுக்கப்புறம் நித்திய கிரந்தம், இப்படி 9 விதமான நூல்களை செய்து ஸ்ரீமன் பெரிய கைங்கரியம். வாச்சா கைங்கரியம் என்ன? மனசா வாச்சா காயா தினந்தோறும் எம்பெருமானாருக்கு 24 மணி நேரமும், ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், வருடங்கள் எல்லாமே, ஆண்டுகள், ஊழி, நாள், திங்கள் எல்லாம் கைங்கரிய ஸ்ரீதான், கைங்கரிய செல்வம் தான். அப்பேற்பட்டவரை ஸ்ரீமன்னு கூப்பிட ஒரு குறையும் இல்லை, ஒரு தட்டும் இல்லை. இந்த வார்த்தையும் போராது. காரே கருணை ராமானுஷான்னு சொன்னப்புறம் இன்னும் உயர்த்தி சொல்றதுக்கு வேற வார்த்தைகள் இல்லை. இந்த வார்த்தைகளுக்கும் இந்த புகழ்ச்சிக்கும் மேல அப்பாற்பட்டவர் பகவத் ராமா. திருக்குலத்தார்னு சொல்லி ஆனந்தப்பட்டார் இல்லையா? ஹரிஜன்னு சொன்னார் மகாத்மா காந்தி. ஹரியனுடைய குழந்தைகள்னார். இல்லை, அவர்கள் திருக்குலத்தார். திருநம் மகாலட்சுமி, அகில ஜெகன்மாதரம், அஸ்மன் மாதரம், இந்த லோகத்துக்கெல்லாம் தாயா இருக்கா. அவ என்னோட தாய், என் தாய்க்கு பிறந்தவர்கள் அவர்கள், என் கூட பிறந்தவர்கள்னு சொன்னார். அப்பேற்பட்ட அந்த பேர் குணம், அப்பேற்பட்ட அந்த பெருமை படைத்த அந்த குணம், அந்த கருணை வேற எந்த ஆச்சாரியாருக்கும் கிடையாது.
அது பகவத் ராமானுஜாச்சாரியருக்கே உண்டான தனிப்பெரும் சிறப்பு. அப்பேற்பட்டவரை ஸ்ரீமன் கிருபையா பறையா தவ, ரொம்ப உங்களுக்கு மேலான கருணை இருக்கு உங்கள்கிட்ட. கிருபையா பறையா தவ, மேலான கருணையால அடியனுடைய மம விஞ்ஞாபனமிதம், நான் சில இதை விண்ணப்பம் பண்ண போறேன், அதையெல்லாம் அங்கீகரிக்கணும். அந்த விண்ணப்பத்தை நீ ரொம்ப திருச்செவியால கேட்கணும். அதற்கு அடியனுடைய ஆச்சாரியரான விலோக்கிய வரதங்குரும், அதற்கு அடியனுடைய ஆச்சாரியரான அந்த வாத்திய வரதாச்சாரியர் நடாத்து நம்மாலோட பரிபூர்ணமான அந்த அனுகிரகத்தோட இந்த விண்ணப்பத்தை செய்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். கிருபையா பறையா தவ. ஆக எங்க குணமூர்த்தி இருக்கணும்? கருணாமூர்த்தியா இருக்கணும். செய்யக்கூடிய செயல்களை செய்து வைக்கணும். இது மூணும் சேர்ந்து எங்க இருக்கோ அங்கதான் நாம விஞ்ஞாபனம் பண்ணணும், அங்கதான் நாம விண்ணப்பம் பண்ணணும். சில பேருக்கு கருணை இருக்கும், ஆனா அந்த செயலை அவரால் செய்து வைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்காது. சில பேர்கிட்ட கருணை இருக்காது, ஆனா நல்ல குணம் இருக்கும். சில பேர்கிட்ட குணமும் செயலும் இருக்கும், இவனுக்கு செய்யணுமாங்கிற கருணை இருக்காது, ஆனா கருணையும் இருக்கு, நல்ல குணமும் இருக்கு, காரிய ஜெயத்தையும் பண்ணக்கூடிய அளவுக்கு சக்தியும் இருக்கு. அப்பேற்பட்ட இந்த எம்பெருமானார் அவர்கிட்ட இதை விண்ணப்பிக்கிறேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். இது முதல் ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தம். இப்ப ரெண்டாவது ஸ்லோகம். அநாதிபாப ரச்சிதாம் அந்த கரண நிஷ்டிதாம் யதீந்திர விஷயே சாந்திரா வினிர்வாசய வாசனா. நான் என்னை பத்தி சொல்றேன் கேளும். அநாதி காலமா பாபமே பண்ணிட்டு வந்துட்டேன். என்னுடைய மாறி மாறி பலபிறப்பும் இறந்து என்றார் போலே எனக்கு பாபமே முக்கியமா போச்சு. நான் பாபத்தால இந்த சரீரத்தை எடுத்துட்டு இருக்கேன். அநாதி பாப ரச்சிதான் அந்த கரண நிஷ்டிதான். என் மனசுல போக்க முடியாத அளவுக்கு பாபம் இருக்கு. இந்த பாப சிருஷ்டி எப்படி இருக்குன்னு கேட்டோம் நாம. திருமாலையரை மொய்த்த வல்வினையுள் நின்று, ஆழ்வார் பாசம், மொய்த்த வல்வினையுள் நின்று. எப்படி மொய்த்த வல்வினைனா அந்த பாப கூட்டங்கள் சேர்ந்து வருதான். அதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்றார். பிரம்ம சிருஷ்டியை காட்டிலும் இவன் பண்ணக்கூடிய பாப சிருஷ்டி ரொம்ப வேகமா இருக்கும். இது ஒரு செகண்டுங்கிறோம், ஒரு நொடி. இந்த ஒரு நொடியில எத்தனையோ ஜென்மங்கள், செடி மரம் கொடி பரப்பன ஊர்வன நடப்பன மனுஷன், எங்கேயோ ஒரு சிருஷ்டி பிறந்து லோகத்துல அழியிறது. எங்கேயோ ஒரு சிருஷ்டி ஆயிருக்கு, யாரோ பிறந்திருக்கலாம். அப்படி இந்த பிரம்ம சிருஷ்டியை காட்டிலும் இவன் பண்ணக்கூடிய பாப சிருஷ்டி வேகமாக இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. மனசா வாச்சா காயா, மனசால் அபச்சாரப்படுறோம், வார்த்தையால் அபச்சாரப்படுறோம், சரீரத்தால கெட்ட செயல்களை செய்து அபச்சாரம் பண்றோம். அப்படி இவனுடைய பாப சிருஷ்டி நிறைய இருக்கு. அநாதி பாப ரச்சிதா. அப்படி இருக்க இவனுக்கு மொய்த்த வெந்தீவினையால் பல்லுடல் தோறும் மூத்து அதனால் ஈத்தொழிந்தேன் இந்த நாள்கள் எல்லாம் இன்னும் கண்டுயர்ந்தேன். பொய்த்தவம் போற்றும் புலை சமயங்கள் நிலத்தவிய கைத்த விஞ்ஞானத்து ராமானுஷன் என்னும் கார் தன்னையே. அந்த பாபத்தை போக்கணும். ரொம்ப பாவம், ரொம்ப தாபமா இருக்கு, ரொம்ப அதிகமான சூடு, வெயில் தாங்க முடியல, ஒரு மழை பெய்யாதான் நினைக்கிறோம். ஆக இந்த பாபமான அந்த தப்தம், அந்த அக்னி, அந்த பாபாக்னியில சூழ்ந்துருக்கேன். ஒரு மழை பெஞ்சா நல்லா இருக்கும். அந்த பாபத்தை போக்கி கொடுக்கணும். அதுக்கு ஒரு அருள் வேணும், ஒரு கிருபை வேணும், ஒரு அனுகிரகம் வேணும். அது கிடைக்குமான்னு யோசிச்சோம். எப்படி அந்த அக்னியால் தகிக்கூடிய நமக்கெல்லாம் நன்றாக மழை பெய்தால் இதமாக இருக்கிறதோ, அதே போல மொய்த்த வெந்தீவினையால் பல்லுடல் தோறும் மூத்து. நான் ரொம்ப அளவுக்கு அதிகமான பாவத்தை பண்ணிட்டேன். பல்லுடல் தோறும் மூத்து. எனக்கு என்னாச்சு? மாறி மாறி பலபிறப்பும் பிறந்து ஜரா மரண மோட்சம். முதல்ல எவ்வனம், பால்யம், எவ்வனம், அப்புறம் ஜரை, அப்புறம் மரணம். மோட்சங்கிறது கண்ணுக்கே தெரியல. நீ மோட்சம் உண்டுன்னு சொல்லிட்டாலும் கீதாச்சாரியர், எனக்கு அது முடியல. நான் ரொம்ப இந்த கர்ம பலனை அனுபவிச்சுட்டே இருக்கேன். இந்த கர்மா என்னை விட்டு போகவே மாட்டேங்கிறது. கர்மா இப்படி ஒட்டின்றது. ஒவ்வொரு முறையும் நான் பிறக்கிறேன். அப்படி இறக்கின்ற காலத்துல இந்த மனசு வாக்கு இந்திரியங்களோட போறேன். என்னென்ன ஆசை இருக்கோ அந்த ஆசையோட போறேன்.
என் மனசுல இந்த பாவங்களை எல்லாம் போக்கடிச்சு என் மனசுல இந்த பேர்க்க முடியாத, அதாவது பேர்த்து எடுக்க முடியல, சில இது பூமியோட ஒட்டின்றும் வராது, அந்த மாதிரி இந்த பாவ கூட்டங்களை, இந்த கெட்ட எண்ணங்களை சுமந்து இருக்கிறேனா இன்று கண்டுயர்ந்தேன் பொய்த்தவம் போற்றும் புனை சமயங்கள் இனத்தறிய. அப்படி அந்த கர்ம வேணை அனுபவிச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்பேற்பட்ட என்ன எம்பெருமானார் ராமானுஜன் என்னும் நிலத்தவிய கைத்த மெய்ஞானத்து தன்னுடைய அருளாலே கிருபையாலே எப்படி ஒரு காலமேகம், எப்படி அந்த கார்மேகம் பூமியிலே பொழிகின்றதோ, ராமானுஜன் என்னும் கார்தன்னையே அந்த கார்மேகம்தான் என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கி கொடுக்கணும். அது அடுத்த அடியில சொல்ல போறார். எதி அந்த கர்ம நிஷ்டிதாம் யதீந்திர விஷயே சாந்திராம் வினிர்வாசைய வாசனா. இந்த சப்தாதி விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப வாசனை. சப்தாதி விஷயம் என்னன்னு கேட்டோம். பொருளும் முதல்வரும் பூமியும், இது எல்லாத்திலுமே எனக்கு ஆசை இருக்கு. அந்த ஆசையெல்லாம் போக்கி கொடுப்பையா? எல்லோத்துக்கும் எனக்கு ஆசை. மனைவிமார்களா வச்சுட்டு இருக்கேன், அந்த புறத்துல பெண்களா நிறைச்சி வச்சிருக்கேன், அந்த ஆசை போறேன். செல்வத்தை தினந்தோறும் சம்பாதிக்கிறேன், போதும், இன்னைக்கு இந்த செல்வம் போரும், 3 நாள் ஏதாவது விதேசத்துக்கு போயிட்டு வருவோம், எம்பெருமான் திருவடியை பற்றிட்டு வருவோம், அங்க அந்த எம்பெருமானுக்கு எல்லா விதமான கைங்கரியும் பண்ணுவோம்னு மனசுல வரல. தினந்தோறும் மனசுல ஆசைகள் பெருகி கொண்டே போகிறது. அளவுக்கு அதிகமான காமத்தில் இருக்கேன். கொண்ட பெண்டிர் மக்களுற்றால் சுத்தத்தவர் பிறரோட சேர்ந்து இருக்கேன். அடியனுக்கு பகவத் ஞானம் இல்லை, ஆச்சாரிய அபிமானம் இல்லை, அடியார்கள்ட்ட அவட்ட ஒரு அன்பு இல்லை. இது எல்லாத்தையும் மறந்து கொண்ட பெண்டியர்கள்ட்டையும் மக்கள்கிட்டையும் சுகத்தை அனுபவிச்சுன்ற யதீந்திர விஷயே சாந்திராம் வினிர்வாசைய வாசனா. அந்த வாசனையை என்னால போக்கடிக்க முடியவில்லை. நாள்தோறும் இந்த சரீரம் இருக்கக்கூடிய இந்த மாய வாக்கை இதோட அனுபவத்திலே இருக்கிறேன். எம்பெருமானாரே, அடியன் பக்கம் திரும்பக்கூடாதா? அடியனுக்கு ரட்சணம் பண்ணக்கூடாதான்னு நமக்கு உடனே காரே கருணை ராமானுஜா இக்கயிடத்தில் ஆரே அறிபவன் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம். எல்லா விதமான அல்லல்களுக்கும், எல்லா விதமான பாவங்களுக்கும், எல்லா விதமான ஆசைகளுக்கும் நான் உறைவிடமா இருக்கேன். என் ஆசை எவ்வளவு பெருசு தெரியுமா? பார்க்கின்ற பொருள்களை எல்லாம் பார்த்து ஆசைப்படுகிறேன். நம்பினேன் பிறர் நண்பொருள் தன்னையும், நம்பினேன் வடவோரையும் உண்டலா. அப்படி மதுரவி ஆழ்வார் தவித்தார் போலே எனக்கு எதை பார்த்தாலும் ஆசையா இருக்கு. இது என் வஸ்துன்னு பிற வஸ்துக்களை எல்லாம் என் வஸ்துவா ஆக்கிக்கணும்னு ஆசைப்படுறேன். பிறருடைய தாரமாச்சே, பிறருடைய மக்களாச்சே, பிறருடைய வீடாச்சே, எல்லாமே எனக்குன்னு தேவைப்படுறது. யதீந்திர விஷயே சாந்திராம் வினிர்வாசைய வாசனாம். அப்பேற்பட்ட அந்த வாசனையை நீ போக்கடிப்பேரா? அள்ளலுக்கு நேரே உறைவிடம் நான் நீ என்னை உயிர்த்தபின் உன் சீரே உயிருக்குயிராய் அடியேற்குன்னு தித்திக்குமே. அடியனுக்கு தாரக போஷக போக்கியமா இந்த கொண்ட பெண்டீர் மக்கள் வீடு வாசல் சொத்து சுகம் ஒண்ணு வேண்டாம், உம்ம திருவடியை கொடுப்பீரா? அதுல அடியேன் இருக்கலாமா? தேவனுடைய அருளின் தன்மையை இவ்வுலகத்தில் யார்தான் அறிய முடியும்? உன் சீரே உயிருக்குயிராய் அடியேற்கு என்று தித்திக்குமே. அந்த அற்புதமான அந்த யதீந்திரரை உன்னுடைய திருவடி அடியனுக்கு காண்பித்து கொடுப்பீரா? ஒரு ஊமையினுடைய தலையிலே உன் திருவடியை வைத்து அதை கூறத்தால்வான் அந்த கதவு எடுக்க வழியா பார்த்தான். நான் பெரிய செல்வந்தனாக இருந்தேன், மொழியை கடக்கும் பெரும்புகளாம் பஞ்சமுக்குறும்பாம் புலியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியவில் வழியை கடத்தும் ராமானுஜன் புகழ்வாடி அல்லா வழியை கடத்தல். ஆக அந்த எம்பெருமானார் புகழ்வாடிதான் இந்த வழியை கடக்கணும். அந்த முக்குறும்ப கடந்தார். முக்குறும்பு என்ன? கல்வி செருக்கு, செல்வச் செருக்கு, அறிவு செருக்கு. எனக்கு 3 இருந்ததே. நான் பெரிய செல்வந்தன், உயர்ந்த குலத்துல பிறந்தவன், எனக்கு நடமாடும் பாதஞ்சலம்னு பேரு. அப்படி ஒரு பஞ்சஸ்தவத்தை அருளி செய்தார் ஆழ்வான். ஆழ்வானுக்கு தெரியாத சம்ஸ்கிருதமே இல்லை, தமிழே இல்லை. எனக்கு இது 3ம் பிரயோஜனம் இல்லை. ஒரு ஊமையா பிறந்திருந்தா உம்ம திருவடி அடியன் தலைக்கு சென்னித்த தலைக்கு அணியாக
நான் சேர்த்திருக்கலாமேன்னு வருத்தப்பட்டான். ஆழ்வான், கூரத்தாழ்வான், கூரேசர், இந்த பேர்லாம் எனக்கு எதுக்கு? ஒரு ஊமையா பிறந்தா ரொம்ப திருவடிய அந்த ஊமை தலைக்கு மேல வச்சு அனுகிரகம் பண்ணிட்டேரே எம்பெருமானாரே. சாட்சாத் ஆதிசேஷன் எம்பெருமான சுமக்கக்கூடியறார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காரணமாம், நின்னால் மரவடியாம், நீர்களும் என்றும் புனையாம், அணிவளர்க்காம், பூப்பட்டாம் புதுமனையாம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானார் தன்னுடைய திருவடிகளால் அந்த ஊமைக்கு அனுகிரகம் பண்றார். எவ்வளவு பெரிய ஆனந்தம்! பக்கத்திலிருந்து அனுபவிச்சா நேர. அவன் அந்த ஊமைக்கு கிடைச்சது அரியணை கிடைக்கேன்னு வருத்தப்பட்டாராம். அப்பேற்பட்ட அல்லலுக்கு நேரே உறைவிடம். நான் நீ என்னை உயிர்த்தபின் உன் சீரே உயிருக்கு உயிராய் அடியேற்கு இன்னும் தித்திக்குமேன்னு ரொம்ப அற்புதமா ஆனந்தப்படுறார். அந்த மாதிரி எனக்கு இந்த பகவத் விஷயத்தை விட்டு, ஆச்சாரிய அபிமானத்தை விட்டுட்டு, இந்த பாகவத கோஷ்டியோட அடியார்புறாமல் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை விட்டுட்டு வேற விஷயத்துல விஷயே சாந்திரா வினிர்வாசய வாசனா, எனக்கு அந்த வாசனையெல்லாம் போகி கொடு. நானும் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயத்திலே சேர்ந்து சொல்லிட்டு இந்த ஒய்யாரம்ல சேர்ந்து சந்த வகுப்பெல்லாம் கத்துண்டு, நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகள்லாம் சேர்ந்து நடக்கக்கூடிய உபன்யாசங்கள்லாம் கேட்டுட்டு நானும் சத்த பெருவனே, எனக்கு வேற எங்கேயோ கொண்டு என் வாசனையை வச்சுட்டியே, எனக்கும் பகவத் விஷயத்துல ஈடுபாடு வரணும், ஆச்சாரிய அபிமானமே உயர்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும், பகவத் அபிமானத்துல தலைத்து நடக்கணும், அதற்கும் உங்களுடைய கிருபை வேணும்னு சொல்லி இந்த 2வது ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார். 3வது ஸ்லோகம் அபிப்பிரார்த்தய மானானாம் புத்திர க்ஷேத்ராதி சம்பதாம் குரு வைராக்கிய மேவாத்திர ஹிதகாரி யதீந்திர நாகா. நான் எல்லாம் உங்கள்ட்ட கேட்டனே. அபிப்பிரார்த்தய மானானாம் புத்திர க்ஷேத்ராதி சம்பதம். நான் உங்கள்ட்ட பிரார்த்தனை பண்றேன், எனக்கு நல்ல பத்னி, புத்திரன், கிரகம் எல்லாம் கொடு. கேட்டாச்சு எம்பெருமானார். ஆமா, எப்படி இருக்கணும்னு கேட்டோம். நல்ல கோட்பாட்டு உலகங்கள் மூன்றிலும் தான் நிறைந்த அள்ளி கமல கண்ணனை அந்த குருகூர் சடகோவன் சொல்லப்பட்ட 1000த்தும் இவையும் 10ம் வல்லார்கள். நல்ல பதத்தால் மனைவாழ்வர், நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட வெண்டீர் மக்களே. இந்த இங்க சொன்ன கொண்ட வெண்டீர் என்ன? இங்க சொன்ன கொண்ட வெண்டீர் மக்கள் என்ன? வசுதேவ குடும்பகமா இருக்கு. நாள்தோறும் அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே, அந்த வீட்டில் உள்ள பெரியவர்கள் தொடங்கி சிறியவர்கள் வரைக்கும் ஞான பக்தி வைராகிய சீடர்களாக ஒழுகி அந்த பகவத் விஷயத்துல நன்றாக ஈடுபட்டு ஆச்சாரிய அபிமான உத்தாரங்களும் ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணி அந்த பாவகர்களை போற்றி அவருக்கு உபச்சாரங்களை செய்து அந்த பகவத் விஷயத்தோட ஆச்சாரிய அபிமானத்தோட அந்த திருமால் அடியார்களை பூசிக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த கொண்ட பெண்டீர் நல்ல பதத்தால் மனைவாழ்வர் கொண்ட பெண்டீர் மக்களே. முதல்ல நான் புத்திர க்ஷேத்ராதி சம்பதாம்னு கேட்டுட்டேன். அபிப்பிரார்த்தய மானானாம் புத்திர க்ஷேத்ராதி சம்பதாம். எனக்கு எல்லாம் வேணும், பத்னி வேணும், குழந்தைகள் வேணும், கிரகம் வேணும், செல்வத்தோட இருக்கணும் கேட்டுட்டேன். ஆனா அந்த செல்வத்துக்குள்ளேயே என்னை அடக்கி வச்சிடாது. குரு வைராக்கியம் ஏவ அத்திர ஹிதகாரி யதீந்திரனா. வசுதேவ குடும்பகமா வச்சிரும், எல்லாருமா சேர்ந்து கைங்கரியம் பண்றோம். இப்படி கைங்கரிய ருச்சியே இல்லாத, பிரியமே இல்லாத அந்த மாதிரி ஒரு பெண்டீர் மக்கள் தேவையில்லை. ஆக அபிப்பிரார்த்தய மானானாம் புத்திர க்ஷேத்ராதி சம்பதம். எல்லாம் உன்னை பிரார்த்திக்கிறேன் எதிராஜா, நான் நல்ல குடும்பமா அமைச்சு கொடு, எல்லோரும் ஞானபக்தி வைராக்கியத்தோடு இருக்கணும். பொருளும் புதல்வரும் பூமியும் பூங்குழல் ஆறுவெண்ணை மருள்கொண்டு இழைக்கும் நமக்கு நெஞ்சே மற்றொரு தரமோ இருள் கொண்ட வெந்துயிர் மாற்றி தண்ணீரில் பெரும்புகழை தெருளும் திருதந்து ராமானுஜன் செய்யும் சேவங்களே. அப்ப அபிப்பிரார்த்தயமானா நான் புத்திர க்ஷேத்ராதி சம்பதாம்னு கேட்டுட்டேன். ஆனா அந்த திருவருள் சொல்றேன், அப்பேற்பட்ட எனக்கு அந்த செல்வம், மனைவி, மக்கள் இவைகளை பெரிதாக மதித்து அந்த அஞ்ஞானத்திலே உழன்று என்னை நீர் குரு வைராக்கியம் ஏவாத்திர ஹிதகாரிங்க தீந்திரனா, எனக்கு நீ வைராக்கியத்தை கொடுக்கணும். குரு வைராக்கியம், பெரிய வைராக்கியம் வேணும்பா. எனக்கு இந்த சின்ன வைராக்கியம் இல்லை, ஞான பக்தி வைராக்கியத்துல ஊறி போகணும். அப்ப அந்த பழைய வாசனை எல்லாம் எனக்கு போகணும். அதனால இந்த செல்வம், மனைவி, மக்களை பெரிதாக மதித்து அஞ்ஞானத்திலே உழன்ற என்னை உம்முடைய திவ்ய குணங்களால
எண்ணற்ற கல்யாண திருக்குறங்களால அறிந்து போற்றும்படி ஞானங்களிந்த நலம் கொடுத்திருக்கார். வெந்துயர் மாற்றி தண்ணீரில் பெருகுகளே தெருளும் தெருள் தந்து ராமானுஜன் செய்யும் சேமங்களே. அப்ப ராமானுஜன் செய்த சேமம் என்ன? பொருளும் முதல்வரும் பூமியும் பூங்குழல் ஆறும் என்றே மருள் கொண்டிலைக்கும். ஆக இந்த பொருளை ஈட்டுவதிலேயே கவனம் செலுத்துவது, புதல்வரும் பூமியும், புதல்வர்களுக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் செய்து கொடுப்பது, பூமியாக வாங்கி போடுவது, பூங்குழலார் அந்த மென்மையான அந்த திருக்குறளை உடைய அந்த பெண்கள் மீது உண்டான மோகம், மருள் கொண்டு இழைக்கும் நமக்கு நெஞ்சே. அப்பேற்பட்ட அந்த நெஞ்சை கொடுக்காது. அப்போ உனக்கு என்ன வரும்னு கேட்டோம். சேமநல் வீடும் பொருளும் தர்மமும் சீரிய நற்காமமும் என்றிவை நான்கென்ப. ஆக சேமநல் வீடா இருக்கணும், வெறுமன வீடா இருக்க வேண்டாம். சேமநல் வீடு. தினந்தோறும் அந்த வீட்டுல காத்தால போனா 6 மணிக்கு சுப்பிரபாதம் ஆகும். எல்லாரும் தீர்த்தமாடிட்டு வந்துருவா. ஒன்று போல சுப்பிரபாதம் சேவிப்பா, திருவாராதனம் ஆகும், மங்கள ஸ்லோகம் சேவிப்பா. மத்தியானத்துக்கு மேல ஸ்தோத்திர பாடமும் அப்படி செய்யணும், சந்தை சொல்லுவார்கள். அப்புறம் உபன்யாசம் காலக்ஷேபம் கேட்பார்கள். சாயங்காலம் ஆனா விஷ்ணு சகஸ்ரம். இதுக்கும் மத்தியில அந்த குடும்பத்துல எல்லாரும் வேலைக்கு போகணும். வேலைக்கும் போயிட்டு வரா. பகவத் கைங்கரியத்தையும் விடலை, பாகவத கைங்கரியத்தையும் விடலை. ஆச்சார அபிமானத்துக்கு குறைவே இல்லை. இப்படி இருக்கக்கூடிய அந்த வீடு சேமநல் வீடு. பொருளும் தர்மமும் நல்ல பொருள் ஈட்டார். நிறைய அந்த வீட்டுல எல்லோரும் சம்பாதிக்கிறார், நிறைய வருது வருமானம். ஆனா வாரம் அந்த திருக்கோயில போய் ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய அந்த சிரவணம், அந்த துவாதேசி, அந்த நாள்கள் எல்லாம் எல்லோருக்கும் அன்னதானம் செய்கிறார்கள். ஆக தர்மம். அவன் வீட்டு வாசலுக்கு போ, உனக்கு உதவி பண்ணுவேன். உன் குழந்தை படிக்கணுமா, அவர்கிட்ட கேளு, என்ன உண்டு அவர் கையால ஆனதை ஒரு குழந்தைக்கு கண்டிப்பாக கொடுப்பார். இப்படி பொருளும் தர்மமும், எல்லா தர்மமும் சாஸ்திரத்துல சொன்ன தர்மம், சீரிய நற்காவும் என்றிவை நான்கு. அவருக்கு 4 குழந்தையா, 4 குழந்தைகள், 4 முத்துக்கள். நல்லா படிப்பா, பெரியவர்கள்ட்ட மரியாதையும் நடந்துப்பா, எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள். அப்படி சீரிய நற்காவும் நன்னா இருக்கு இந்த குடும்பம். என்றிவை நான்கம்பர் நான்கிலும் கண்ணனுக்கே ஆமது காவும். எல்லோரும் வீட்டுல கிருஷ்ண பக்தியிலேயே ஒழுகி இருக்கா. அந்த வீடு முழுக்க வசுதேவ குடும்பம் தான். அந்த வீடு முழுக்க கிருஷ்ண பக்தி தான், கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் தான். அந்த கீதாச்சாரியர், அந்த நம்மாழ்வார், அந்த எதிராஜர், இந்த 3 பேரையும் கொண்டாடி கொண்டே இருப்பார்கள். அப்பேற்பட்ட அந்த குடும்பம் சீரிய நற்காமம் நான்கிலும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம் பொருள் வீடு இதற்கென்று உரைத்தான். ஆக எல்லாரோடையும் இருக்கணும், எல்லோரும் சேர்ந்து இருக்கணும். அப்படி அந்த கிருஷ்ண பக்தியோட கண்ணபிரானுக்காகவே நாம் வாழ வேண்டும். இதற்கென்று உரைத்தான் வாமனன் சீலன் ராமானுஜன் இந்த மண்மிஷையே. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானார் எனக்கு அந்த சேவனல் வீடையும் கொடுக்கட்டும், பொருளும் தர்மமும் கொடுக்கட்டும். எல்லாமே கண்ணனுக்கு பகவத் விஷயத்துக்கு உறுப்பா இருக்கட்டும், பாகவத கைங்கரியத்துக்கு உறுப்பா இருக்கட்டும், ஆச்சாரிய கைங்கரியத்துக்கு உறுப்பா இருக்கட்டும் சொல்லி இந்த 3வது ஸ்லோகத்துல ஹிதகாரி யதீந்திரனா, அப்பேற்பட்ட யதீந்திரா எனக்கு அதெல்லாம் கொடு, ஆனா எல்லா செல்லமும் கண்ணனுக்குன்னு ஆக்கி வச்சு கொடுன்னு பிரார்த்திக்கிறார். அதாம 4வது ஸ்லோகம் யதா அபரதா நஸ்யுர்மே பக்தேஷு பகவத்யபி ததா லக்ஷ்மண யோகீந்திர யாவத் தேகம் பிரவர்த்தய. ஏ ராமானுஷரே, அரியருக்கு பகவத் அபச்சாரமோ பாகவத் அபச்சாரமோ இந்த சைலம் இருக்கிற வரைக்கும் நீர் உண்டாகாமலே காப்பாது. ஏன்னா பகவத் அபச்சாரம் பாகவத் அபச்சாரம் ரொம்ப பெருசு. அப்ப ஆச்சாரிய அபச்சாரம் பட்டாலும் அந்த ஆச்சாரியன் அது அபச்சாரமா எடுத்துக்கவே மாட்டார். பகவத் அபச்சாரம் பட்டாலும் ஆச்சாரியன் திருவுள்ளத்தால அந்த பகவத் அபச்சாரமும் நமக்கு அபச்சாரமா இல்லாம போயிடும். பகவத் அபச்சாரத்தை கழித்துக் கொள்ளலாம், ஆனால் இந்த பாகவத அபச்சாரத்தை நாம் கழித்துக் கொள்ள முடியாது. அதனால பரிமாணம் பிழையாமே அடியேனை பறிகொண்ட அப்படிங்கிற திருவாய்மொழி வாக்கியத்துக்கு நம்மள வீட்டுல இந்த எம்பெருமானார் திருத்தி பறிகொண்டார். சோமாசி ஆண்டான்னு நினைக்கிறேன். அந்த காலத்துல ததியாராதனை நடக்கும். இப்ப எல்லோரும் ததியாராதனத்துக்கு எல்லோருக்கும் நாம நீரை பருகணும், தாகம் எடுக்கும்.
ததியாரணத்துக்கு மத்திய நம்ம சாப்பிடும் போது தீர்த்தம் சாப்பிடுறோம். அந்த இடதுகையால சாப்பிடக்கூடிய வழக்கம் இல்லை. தீர்த்தத்தை என்றைக்குமே இடதுகையால எடுத்து சாப்பிடக்கூடாது. வலது கையால உட்கார்ந்துதான் சாப்பிடணும். கீழே உட்கார முடியலையா, மேல உட்காந்து நாற்காலிக்கு மேல உட்கார்ந்தாலும் சாப்பிடணும். நின்று கொண்டு ஜலத்தை பருகக்கூடாது, தீர்த்தம் சாப்பிடக்கூடாது. அந்த காலத்துல தீர்த்தத்தை வாயிலை சேர்த்துக்கொண்டே வருவார்கள். அப்படி ஒருத்தருக்கு தீர்த்தம் தேவைப்பட்டது. அவருக்கு பின்னால் நின்றார் அந்த எம்பெருமானாருடைய சீடர். அவர் பின்னாலேருந்து ஜலத்தை விட போனார். உடையவர் நிறுத்து அப்படின்ட்டு. செய்யக்கூடாது, அது அபச்சாரம். அந்த ஜலம் அவன் மூக்குக்குள்ள போயிடும். அது அவனுக்கு பிராண சங்கடத்தை உண்டு பண்ணும். அவன் உயிருக்கே ஆபத்தா போயிடும். இது முன்னால வந்து சேரும் அப்படின்னு. அது அடியேனை பரிமாணம் பிழையாமே பெரிய அபச்சாரம் பண்ண பார்த்தேன், என்ன தடுத்துட்டேன்னு உடையவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணார். விழுந்து சேவிச்சேன். அதனால பாகவத அபச்சாரம் செய்யவே கூடாது. பகவத் அபச்சாரம் ஆச்சாரியன் திருவுள்ளத்துக்கு இணங்க அப்படியே போயிடும். ஆச்சாரியன் அபச்சாரப்பட்டா கூட அது ஆச்சாரியன் அபச்சாரமா எடுக்க மாட்டான். ஏன்னா அவர் காரையே கருணைய ராமானுஷனுடைய அந்த சிம்மாசனாதிபதிகள் அதுல வந்தவா, அவளுக்கு அபச்சாரமே படாது. ஆனால் பாகவத அபச்சாரத்தை அந்த எம்பெருமானும் பொறுத்துக்க முடியாது. எம்பெருமான பகவத் அபச்சாரத்தை காட்டிலும் பாகவத அபச்சாரம் மிக கொடியது. அந்த அபச்சாரத்தை செய்யாம என்ன தடுக்கணும்? யதா பரதா நஸ்யுமே பக்தேஷு பகவத்யபி, அதுல இருந்து காப்பாற்றும் உடையவரேன்னு எல்லாம் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஏனென்றால் ஆச்சாரியன் மோட்சம் வீடு பேறு கொடுத்தாலும், எம்பெருமான் வீடு பேறு கொடுத்தாலும், பாகவத அபச்சாரம் இருந்தால் நாம் அந்த வீடு பேற்றை அடைய முடியாது. எல்லாத்தையும் தடுத்து விடும் பாகவத அபச்சாரம். இதை பத்தி நஞ்சியர் சொல்லும் பொழுது, எம்பெருமான் அவதரித்து செய்த ஆணைத்துறைகள் எல்லாம் பாகவத அபச்சாரம் பொறாமையாலே. அந்த பிரகலாதன் அவன் பரம பாகவதோத்தவன், அவன் அபச்சாரப்பட்டான் ஹிரண்யகசிபு. பிரகலாதன் காட்டின தூண்லேருந்து வந்தான் எம்பெருமான். அவனுக்கு ஆசிரித வத்சலன்னு வேறு. ஸ்ரீ நிருசிம்மமூர்த்திக்கு ஆசிரித வத்சலன். பரபிரம்மம் எல்லா இடத்துலயும் இருக்கு, இருந்தாலும் இவன் எந்த தூணை காட்ட போறான்னு தெரியல. தூணுக்கு தூணுக்கு தூண் எம்பெருமான் தாண்டி தாண்டி இருந்தான். எல்லா தூண்லையும் நிறைஞ்சிருவோம். அந்த அப்பேற்பட்ட அந்த ஹிரண்யகசிபோட அரண்மனை தூண்கள்லாம் சிறைபிடித்து போயிட்டு. ஏன்னா கர்ப்பமானாத்தான் அந்த கர்ப்பத்தை விட்டு சிசு வரும். இந்த சின்ன சின்ன தூண்லாம் பெருசாயிடுதான், குண்டு குண்டு குண்டு. இவன் எந்த தூணை காட்டுறானோ பிரகலாதன், அங்கேருந்து வரணும், ஹிரண்யகசிபம் முடிச்சிடணும் எம்பெருமான் தீர்மானம் பண்ணிட்டான். இந்த பாகவத அபச்சாரம் பொறாமையாலே. அதே போல சிசுபாலன் கண்ணன்ட்ட அபச்சாரப்பட்டான், எல்லாத்தையும் பொறுத்துட்டான். பாண்டவர்களை பத்தி இழிவும் பேச ஆரம்பிச்சான். பாகவத அபச்சாரம் பொருட்களை கண்ணன் முடித்து விட்டான். ஆச்சாரியா எழுதி வச்சா ஸ்ரீராமன் பெத்த தோப்பனார் தசரதன். ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம். நான் தசரதம் பிள்ளை, நான் தசரதம் பிள்ளைன்னு எல்லா காண்டத்திலையும் சொல்றேன். அப்பேற்பட்ட அந்த அப்பாவுக்கு மோட்சம் கொடுக்கல, சொர்க்கத்தை கொடுத்தார். நாம எல்லாரும் கேட்டோம், உன்னை 14 வருஷம் காட்டுக்கு அமிச்ச கையேயிக்கும், உன்னை 14 வருஷம் காட்டுக்கு அனுப்ப சொல்லி முதலே திட்டம் தயாரித்து அந்த திட்டத்தை நடத்தி செயல்படுத்தின அந்த கூனிக்கும் மோட்சத்தை கொடுத்துட்டு உன் மேல உயிரியே வச்சிருந்தாரே, குமரா வா காட்டு போ, ராமன் 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 உன் பேரை சொல்லித்தானே உயிரை விட்டான் உன் தந்தை, அவனுக்கு சொர்க்கத்தை கொடுத்தியோ? இல்லை, நரகத்துக்கு தான் அனுப்பணும் பார்த்தேன். ஏன்னா கையை எங்கிட்ட அபச்சாரப்பட்டா, கூணி எங்கிட்ட அபச்சாரப்பட்டா, அது பகவத் அபச்சாரம். நான் அது அபச்சாரமாவே எடுத்துக்கல. ஆனா பரதம் பரம பாகவதோத்தமன். அப்பேற்பட்ட அந்த பரத ஆழ்வான என் புள்ள இல்லைன்னு சொன்னான் தசரதன். அப்படி அவன் சொன்ன வார்த்தைக்கு அந்த பாகவத அபச்சாரத்துக்கு அவனை நரகத்துக்கு கொண்டு போட்டிருக்கணும். இருந்தாலும் எங்கிட்ட இயற்கையாவே ஒரு கருணை இருக்கு. யாரையும் நரகத்துக்கு போறதுக்கு உத்தேசம் இல்லை. அவர்கள் செய்த கர்மா தான் அவர்களுக்கு சொர்க்கமோ நரகமோ கொடுக்கிறது. ஆனா அடியேன் எல்லாரையும் சொர்க்கத்துக்கு தான் அனுப்புவேன். அந்த மாதிரி என்னுடைய தோப்பனை சொர்க்கத்துல கொண்டு விட்டுட்டேன். ஆனால் அவர் பண்ண பாகவத அபச்சாரம்
அபச்சாரம் தாங்கிறது நம்ம சம்பிரதாயத்துல பூர்வாச்சாரங்கள் எழுதி வச்சிருக்காங்க. அதனால இந்த பகவத் அபச்சாரத்தை விட இந்த பாகவத அபச்சாரம் ரொம்ப கொடுமையானது. அந்த பாகவத அபச்சாரத்துல என்ன தள்ளி விட்டுறாதே. அப்படி யாராவது பகவத் அபச்சாரம் பட்டா அவளை சுலபமா காப்பாத்திருக்காரு எம்பெருமானார். பாகவத அபச்சாரம் பட்டாலும் அவளையும் அவளை சுலபமா காப்பாத்திருக்காரு. அந்த ஸ்ரீ வைஷ்ணவ வண்ணாத்தான் தினந்தோறும் நம்பெருமானுக்கு பெரிய பெருமானுக்கு அற்புதமா அந்த வஸ்திரத்தை நன்றாக துவைத்து அதை நன்னா செலவு செய்து கொண்டு வந்து கொடுப்பேன். அதை வாங்கி வாங்கி சாத்திப்பறான். பெரிய பெருமானும் திருவரங்கநாதன் பெரிய பெருமாள் ஒரு தடவை சாத்திட்டு இருக்கும்போது அவருக்கே ரொம்ப சுகமா இருந்ததான் அந்த வஸ்திரத்தை பார்த்து. நாமளே என்னைக்காவது புது வஸ்திரம் ரொம்ப நல்லா இருக்கு, மேல போட்டு இருக்கிற மாதிரியே தெரியல, ரொம்ப நல்லா இருக்குன்னு ஆனந்தப்படணும். அந்த மாதிரி ஆனந்தத்தை பார்த்தா உடையவன் பெருமானே ரொம்ப ஆனந்தமா இருக்கேரே என்னன்னு கேட்டார். இல்ல இன்னைக்கு அந்த ஸ்ரீ வைஷ்ணவ வண்ணாத்தான் கொண்டு வந்து சாத்தனே, அந்த வஸ்திரத்தை சாத்தினேன், ரொம்ப குளுமையா இருக்கு, ரொம்ப இனிமையா இருக்கு, வஸ்திரம் சாத்தின மாதிரியே இல்லை, ஏதோ இன்னைக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு அந்த வஸ்திரத்தை பார்த்து அப்படின்னாராம். அப்ப பார்த்தாராம் உடையவர், இதே போல ஒரு வண்ணாத்தான் தான் இவனுக்கு முன்னோர், இவன் வம்சத்துல மூத்த குடியில வந்தவன். அவன் அன்னைக்கு நம்பி மூத்த பிரானும் கண்ணனுமாக வரும்பொழுது இந்த பலராமனும் கண்ணனும் மதுரைக்கு வரும்போது வஸ்திரம் கேட்டார்கள். அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். நீங்கெல்லாம் இறப்பில்ல, எங்கேயோ கிராமத்திலேருந்து வந்திருக்கேன், நீ இந்த வஸ்திரத்தெல்லாம் சாத்திக்கப்படாது, இதை கம்சன் அரமனைக்கு கொண்டு போறேன்னு சொன்னா கடைசியில் அந்த வண்ணாத்தானை கொடுத்து அந்த வஸ்திரத்தை எடுத்துக்கிறார். பகவத் அபச்சாரம் பட்டுட்டான். இவனுடைய மூத்த குடியில வந்த ஒருத்தன் இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்க, அந்த அபச்சாரத்தை நிவர்த்தி பண்ணி உங்கள்கிட்ட முதல்ல அபச்சாரம் பட்டவன் அந்த வண்ணாத்தான், அவனுக்கு நீர் இன்னைக்கு மோட்சத்தை கொடுக்கணும், அவன் இப்ப எந்த ஜென்மம் எடுத்துக்கிட்டோம், அவனுக்கு நீர் மோட்சத்தை கொடுக்கணும்னு காரே கருணை ராமானுஷன் பிரார்த்தித்தார். இன்னைக்கு இந்த வண்ணாத்தான் பண்ணின கைங்கரியத்தை நினைச்சு நீ ஆனந்தப்பட்டே, அந்த ஆனந்தத்தையே ஒரு காரணமா வச்சு நீர் கிருஷ்ணனா வர்றப்போ அந்த தாவர யுகத்துல அபச்சாரப்பட்ட அந்த வண்ணாத்தானுக்காக இன்னைக்கு எம்பெருமானார் சிபாரிசு பண்ணி அவனுக்கு எத்தனையோ ஜென்மாக்கள் ஆயிருக்கட்டும், இந்த ஜென்மத்துல அவனுக்கு நீர் மோட்சத்தை கொடுத்துடணும், அது அந்த அந்த அபச்சாரத்தை நீர் மன்னிச்சிடணும்னு சொன்னாராம். சரின்னு ஒத்துண்ட. நீர் உடையவர், நான் உமர் உடையவரை ஆக்கி வச்சிருக்கேன், நீர் தான் உடையவர், நீர் சொன்னேன், அதனால அடியேன் திருவுள்ள ஓப்பாச்சு, அடியேன் அதை மன்னிச்சுட்டேன், மறந்துட்டேன்ட்டான் நம்பெருமான். ஆக ஒரு யுகத்துல யாரோ ஒருத்தர் பண்ணின அபச்சாரத்தை இந்த யுகத்துல அதே கைக்கரியத்தை பண்ணி எம்பெருமான் திருவுள்ளத்துக்கு முகப்பான காரணத்தாலே அந்த யுகத்துல பண்ணின அந்த அபச்சாரப்பட்ட இந்த ஸ்ரீ வைஷ்ணவ அண்ணாத்தானோட அந்த வம்சத்தை சேர்ந்த அந்த மூத்த குடியில பிறந்த ஒருத்தனுக்கு இங்கே எம்பெருமானார் மோட்சம் வாங்கி கொடுக்குறாருன்னா நாம தினந்தோறும் அவரை சேவிக்கிறோம். ஸ்ரீபெரும்புதூர் போய் சேவிக்கிறோம், திருவரங்கம் போய் சேவிக்கிறோம், திருநாராயணபுரம் போய் சேவிக்கிறோம், காஞ்சிபுரம் போய் சேவிக்கிறோம். நம்ம வீதியில ஒரு கோயில் இருக்கு, அதுக்குள்ள ஒரு உடையவர் இருக்கா, அவரை போய் சேவிச்சுட்டு வரமே. அதனால நாம இன்னும் கவலையே பட வேண்டாம். நமக்கு பகவத் அபச்சாரம் இல்லை, பகவத் விஷயத்துல ஈடுபாடு, பகவான்கிட்ட ஒரு பரிவு, பாகவத அபச்சாரம் இல்லை. அந்த திருமாடியாய நாமளும் பூஷிப்போம், நாமும் அவர்களை வழிபடுவோம். அப்புறம் ஆச்சாரியன் அபிமானமே நமக்கு உத்தாரமா இருக்கு. இதை மூணையும் கொடுத்துட்டார் உடையவர். அதனால எந்த திருக்கோயிலுக்கு போனாலும் எம்பெருமானார் சந்நிதி எங்க இருக்கு, எம்பெருமானார் சந்நிதி எங்க இருக்குன்னு கேட்டுட்டு அந்த எம்பெருமானாரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆழ்வார்களை சேவிச்சு அப்புறம் தனிக்கோயில் தாயார் பிராட்டியை சேவிச்சுட்டு, தனிக்கோயில் தாயார் இல்லாட்டா நேர பெருமாளை சேவிக்க போறோம், அந்த பிராட்டியை சேவிச்சுட்டு அப்புறம் பெருமாளை சேவிச்சோம்னா நமக்கு ஒரு குறையும் இல்லை, ஒரு பயமும் இல்லை. அப்படி இந்த பகவத் அபசாரத்தையும் பாகவத் அபசாரத்தையும் போக்கக்கூடிய சக்தி இந்த எம்பெருமானாருக்கு இயற்கையாவே அமைஞ்சிருக்கு. அவர் ஒன்றும் பாடம் படிச்சுட்டு வரல, அவர் ஒன்றும் யார்ட்டையும் கத்துண்டு வரல. இந்த 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 பெரிய பெருமாள் உடையவரேன்னு கூட்டிருக்கலாம், இருந்தாலும் இவர்கள் நற்கதி அடைய வேண்டும்னு சொன்னார்கள். அந்த திருக்கோட்டியூர் கோபுரத்துல ஏறி சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பஜ அகம்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுஜகா சரமமான ஸ்லோகம்
சரம ஸ்லோகம். இந்த அர்த்தத்தை உங்களுக்கு சொல்றேன். நீங்க இப்படித்தான் கைங்கரியம் பண்ணணும். ஈஸ்வரன் தான் நமக்கு ரட்சகன். அந்த ஈஸ்வரனே நம்மை வரிப்பான். அந்த ஈஸ்வரன் தான் நமக்கு உபாயம். அந்த ஈஸ்வரன் தான் நமக்கு உபேயம். ஆக இந்த தர்மங்கள் எல்லாம் நமக்கு உபாயமாகாது. நாம செய்யக்கூடிய அனுஷ்டானமோ நாம பண்ணக்கூடிய எதுவாகட்டும் நமக்கு அது உபாயம் இல்லை. சாஸ்திரம் விதித்தபடி அந்த எம்பெருமான் திருவுள்ளத்து உகந்தபடி நாம சில தர்மங்கள் அனுஷ்டிக்கிறோம். அப்படி நாம அந்த தர்மங்களை எல்லாம் அனுஷ்டிக்கின்ற காலத்திலே ஸ்ரீ பகவத ஆக்ஞையா ஸ்ருதி ஸ்மிருதி மமைவ ஆக்யா, இந்த ஸ்ருதிகளும் இந்த ஸ்மிருதிகளும் இந்த வேதமும் இந்த சாஸ்திரங்களும் இந்த ஸ்மிருதிகளும் என்னால் சொல்லப்பட்ட கட்டளை. அந்த கட்டளையை மீறக்கூடாது. அதனால ஸ்ரீ பகவத் ஆக்ஞையா பகவத் கைங்கரியம், இதை எம்பெருமானுக்கு ஒரு கைங்கரியமாக செய்கிறேன். ஸ்ரீ பகவத் ஆக்ஞையா பகவத் கைங்கரியம் பிராத சந்தியாம் உபாசிஷ்யே, இந்த சந்தியாவந்தனத்தை அடியன் செய்யறேன், பகவத் கைங்கரியமா செய்யறேன். நாளைக்கு கோயில்ல போய் அன்னதானம் பண்ண போறோம். நாளைக்கு எங்க அப்பாவுக்கு பிறந்த நாள், பெரியவாளை கொண்டு போறோம். என்ன செய்ய போறோம்? அன்னதானம் பண்ண போறோம். இல்லை, இந்த அன்னதானத்தை பகவத் கைங்கரியமா பண்ண போறோம். இப்படி என்ன பண்ணாலும் பகவத் கைங்கரியம். ஏன்னு கேட்டோம், அதுல வரக்கூடிய புண்ணியமாகட்டும் அதுல வரக்கூடிய பாபமாகட்டும் இது ரெண்டும் என்ன சேராது. அதை எம்பெருமானே பார்த்துப்பேன். ஆக இந்த கைங்கரியத்தை நான் செய்கிறேங்கிற நினைவு மமதா தியாகம். இந்த கைங்கரியம் என்னால் செய்யப்படுகிற நினைவு மமதா புத்தி தியாகம். இந்த அன்னதானத்தை நான் பண்ணியிருக்கேன், நாளைக்கு என் குழந்தையெல்லாம் நன்னா இருக்கணுமே, அந்த அந்த நினைப்பு வரக்கூடாது. அதற்காக பெண தியாகம். இந்த 3 தியாகத்தையும் நீங்க பண்ணிருக்கோம். சேமனல் வீடும் பொருளும் தர்மமும் சீரிய நற்காமமும் என்றிவை 4 என்ப நான்கினும் கண்ணனுக்கே ஆம், அது காமம் அறம் பொருள் வீடு. எல்லாமே எம்பெருமானுடைய திருவுள்ளம். ஸ்ரீ பகவத் ஆக்ஞையா பகவத் கைங்கரியம்னு காத்தால சங்கல்பம் பண்ணிடுவோம். சர்வதர்மான் பரித்தியஜ்ய, அதுக்கு அர்த்தம் வந்து போச்சு. மாம் ஏகம் சரணம் பிரஜ, எம்பெருமானையே பற்றுவோம். எம்பெருமான பற்றத்துக்கு இன்னொரு வழியை தேடாதீங்க. எம்பெருமானே நான் உன்னையே பற்றிட்டேன். அந்த எம்பெருமான் சொன்ன வேறு உபாயங்கள்ல கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ பண்ணாம நேர எம்பெருமான்கிட்ட போய் சரணாகி நேர திருமலைக்கு போறோம். போய் திருமலையப்பனை சேவிக்கிறோம். அவ்வளவுதான். அந்த திருமலையப்பனையே நாம உபாயமா பற்ற போறோம். அவனை பற்றத்துக்கு ஒரு கர்மம் பண்றேன், ஒரு ஞானம் பண்றேன், ஒரு யோகம் பண்றேன், ஒரு யாகம் பண்றேன், ஒரு யஜ்யம் பண்றேன். உனக்காக நான் ஒன்றும் செய்ய போறது இல்லை. நான் உன்னை அடைய உன்னையே பற்ற போகிறேன். மாம் ஏகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வ பாவேபியோ. எனக்கு குடும்பத்துல ரொம்ப பித்ருதோஷம் இருக்கு, பித்ருபாவம் இருக்கு. நான் அங்க யஜ்யம் பண்ண போறேன், யாகம் பண்ண போறேன், திலோகம் பண்ண போறேன். எம்பெருமான சரணாகதி பண்ணிட்டேன். எனக்கு இனிமே எந்த பாவமும் இல்லை. எனக்கு ஒரு ஆச்சாரியன் திருவடி சம்பந்தம் கிடைச்சிருக்கு. அந்த ஆச்சாரியருக்கு ஆச்சாரியன் இருந்தார், அந்த ஆச்சாரியருக்கு ஆச்சாரியர் இவர். இப்படி போய் போய் என்னுடைய கூடஸ்தர், அவருக்கு ஆச்சாரியர் பகவத் ராமானுஜர். அவர் எல்லா அபசாரத்தையும் போக்கிட்டார், சரணாகதியத்தையும் சமர்ப்பிச்சுட்டார். எனக்கு இன்னும் குறையில்லை, தைரியமா இருக்கேன். அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சகான்னு சொல்லி இப்படி அந்த ரகசியார்த்தங்களை எல்லாம் எல்லோரும் கடைபிடிக்கணும், எல்லோருக்கும் அந்த வீடு பேரு கிடைக்கணும்னு சொல்லி அந்த திருக்கோட்டியூர் கோபுரத்துக்கு மேல ஏறி யதா அபராதா நஸ்யுஹு மே பக்தேஷு பகவத்யபி ததா லக்ஷ்மண யோகீந்திர. அவர் பெரிய யோகி. ஒரு பெரிய யோகிக்கு தான் இந்த மந்திர சித்தியெல்லாம் வரும். வடகநம்பின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஆந்திர பூர்ணர்னு பேரு. ஒரு உடம்பு பூரா ரொம்ப குஷ்டமா இருந்தது, ரொம்ப சங்கடப்பட்டார். அநாதி பாப ரச்சிதாம் அந்த கர்ண நிஷ்டிதாம்னு இருந்துட்டார். வினீந்திர வாச, அந்த வாசனையெல்லாம் போக்கி கொடுக்கணுமே. வினிர்வாசைய வாசனா, அந்த வாசனையை போக்கி கொடுக்கணும்.
அவர் எங்கேயோ பின்னால நின்னார். சரி, நாம இந்த ஆந்திரபூர்ணர் அந்த பெரிய வெண்குஷ்டத்தால ரொம்ப கஷ்டப்படுறார், நாம அவருடைய கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணிடுவோம், அவருக்கு அனுகிரகம் பண்ணுவோம்னு சொல்லி எம்பெருமானார் அர்க்கியத்தை கொடுக்கிற காலத்துல அர்க்கியத்தை கொடுத்தார். அந்த கையில ஒரு சொட்டு ஜலம் தங்கிது. அதை அப்படியே பின்னால பார்க்க சேர்த்தார். அந்த ஒரு பிந்து, அந்த ஒரு சொட்டு ஜலம் போய் ஆந்திரபூர்ணர் தலையில விழுந்து அப்படியே கீழே வருது. உடம்புல உள்ள வெண்குஷ்டம் எல்லாம் போயிடுத்து. அவருக்கு நல்ல புஷ்டியான இளமையான பிரகாசமான சரீரம் உண்டாருது. நேர வந்து உடையவர் திருவடியை பிடிச்சுட்டார் வடுகநம்பி. அந்த உடையவரே அவருக்கு தெய்வமா இருக்கார். அவருக்கு வேற சால கிராம மூர்த்தியோ அந்த கண்ணபிரானோ ராமபிரானோ ஸ்ரீ நிருசிம்மனோ யாரும் அவருக்கு தெய்வம் இல்லை. தேவம் அத்தரியேன் அப்படின்னார் வடுகநம்பி. எம்பெருமானார் திருவடியே அந்த பாதையே தெய்வமா வச்சு தினந்தோறும் அதுக்கு திருவாராதனம் பண்ணி அந்த எம்பெருமானார் திருமந்திரத்தை சொல்லி எம்பெருமானார் பயத்தை சொல்லி எம்பெருமானார் சர்மஸ்லோகத்தை சொல்லி எம்பெருமானாருக்கு அஷ்டோத்தர சதநாமாவளி பண்ணி அந்த எம்பெருமானார் பாதையை பூஜித்து 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 தன்னுடைய பாவத்துல எல்லாம் போக்கி கொண்டார். இன்னைக்கு வரைக்கும் நாம கொண்டாடுறோம் வடுகநம்பி. அந்த கூரத்து ஆழ்வானும் அந்த முதலி ஆண்டானும் நேர எம்பெருமானாருக்கு சிஷியரா இருந்தாலும் அவர்கள் எம்பெருமானையும் பற்றினார்கள், எம்பெருமானாரையும் பற்றினார்கள். ஆனால் இந்த வடுகநம்பியோ எம்பெருமானை முழுமையாக விட்டு தேவமத்தரையேன்னு சொல்லி எம்பெருமானாரை மட்டுமே தெய்வமாக கொண்டார். அப்படி அந்த எம்பெருமானார் எல்லா அபச்சாரத்தையும் போக்கி கொடுக்கிறார். பகவத் அபச்சார, பாகவத அபச்சார, அசக்கிய அபச்சாரூப நானா விதானந்த அபச்சாரான் ஆரப்த காரியான் அனாரப்த காரியான் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானாஞ்ச சர்வான் அசேஷதா சர்வம் க்ஷமஸ்வ. ஆக இப்பேற்பட்ட அந்த அபச்சாரத்தை தான் இந்த அபச்சாரத்தை எதையும் உடையவர் பண்ணல. இதையெல்லாம் நம்முடைய நலனுக்காக நமக்காக அவர் தலையில ஏறிட்டு கொண்டு அந்த எம்பெருமானை அவர் பிரார்த்தித்தார். யதா அபராதா நஸ்யுர்மே பக்தேஷு பகவத்யபி ததா லக்ஷ்மண யோகீந்திர யாவத்தேகம் பிரவர்த்தைய. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானாரை நாமும் சரணடைந்தால் நமக்கும் எந்த அபச்சாரமும் இல்லை. எந்த அபச்சாரமும் நமக்கு இல்லைன்னா எம்பெருமானுக்கு உபச்சாரம் பண்றோம், பாகவதானுக்கு உபச்சாரம் பண்றோம், ஆச்சாரியனுக்கு உபச்சாரத்தோட கைங்கரியம் பண்றோம். இதையெல்லாம் கொடுத்து நமக்கும் எல்லா மங்களமும் உண்டாகணும்னு அந்த எம்பெருமானார் தன்னுடைய கருணையாலே காரே கருணை ராமானுஜன் நமக்கெல்லாம் அற்புதமான அந்த அருளையும் கருணையும் கொடுத்து நாமும் நல்வழியில் செல்லும்படி நமக்கு இந்த கைங்கரியங்களை எல்லாம் கொடுத்து இந்த அபச்சாரங்களை எல்லாம் போக்கி நல்வழியாக நம்மை கடத்தி கொண்டு செல்கிறார். அப்பேற்பட்ட அந்த உடையவர். இந்த 4வது ஸ்லோகத்துல ததா லக்ஷ்மண யோகீந்திரா அப்படின்னு அந்த உடையவரை கொண்டாடுறார். ராமானுஜர முனிவர், யோகீந்திரர் முனிவர்னு கொண்டார். ஆக ஒரு முனிவருக்குத்தான் இன்னருடைய பாவங்களை எல்லாம் போகக்கூடிய சக்தி உண்டு. அது எத்தனையோ ரிஷிகள்கிட்ட நாம பார்த்திருக்கோம். ஆனா இவர் பகவத் ராமானுஜர், பகவத் சப்தத்தாலே நம்ம அவரை கொண்டாடுறோம். எல்லோருக்கும் பகவத் சப்தம் இல்லை, இவருக்கு மட்டும்தான் பகவத் ராமானுஜர்னு பேரு. அப்படி இந்த 4 ஸ்லோகத்தை நாம இன்னைக்கு அனுபவிச்சுட்டோம். நாளைக்கு 5வது ஸ்லோகம், பலஸ்ருதி 6வது ஸ்லோகம், அதுக்கப்புறம் 3 ஸ்லோகம் இருக்கு. காசாய சோபி நச்சேத் ராமானுஜேத் ஏஷா புண்ணியாம்போஜ விகாசாய. இப்படி இந்த 5 ஸ்லோகத்துக்கு உண்டான அர்த்தங்களை நாளை உபன்யாசத்துல அனுபவிக்கலாம். அது வரைக்கும் வாலி எதிராசர் வாலி எதிராசர் வாலி எதிராசர்னு சொல்லிக்கொண்டு அந்த எம்பெருமானாருக்கு நாமும் மங்களம் பாடி பாடியில் அவன் நாமும் வீடே பெறலாமே என்று சொல்லி இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி செய்வோம். நாளைக்கு மேற்கொண்டு அந்த மிச்சம் உள்ள ஸ்லோகங்கள் அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய.